பாண்டிச்சேரியில பானிபூரி சாப்பிடறதுக்கு பக்காவான பிளேஸ் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன். அந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுட்டு பாருங்க, இல்லைன்னா கடையோட லொகேஷன் உங்களுக்கு தெரியாம போயிடும். எக்ஸாக்டா அந்த கடையோட லொகேஷன் பாத்தீங்கன்னா பாண்டி பீச் கிட்ட பழைய ஜிஹெச் இருக்கு இல்லையா, அந்த ஜிஹெச் உடைய ரோடு ஆம்பூர் சாலைன்னு சொல்லுவாங்க. அந்த ஆம்பூர் சாலையில தான் அந்த ஒரு கடை இருக்குது. நல்ல கடைக்கு விளம்பரம் தேவையில்லைன்ற மாதிரி இந்த கடைக்கு போர்டெல்லாம் எதுவும் இருக்காது. எக்ஸாக்டா உங்களுக்கு இன்னும் அடையாளம் கரெக்டா தெரியணும்னா அங்க அட்டி கஃபேன்னு ஒன்று இருக்குது. அந்த அட்டி கஃபேல இருந்து ஒரு 4 கடை தள்ளி தான் அந்த கடை இருக்குது. நான் சொன்ன கடை அதுதான், சர்மா கடைன்னு சொல்லுவாங்க. அந்த கடை போய் பானிபூரி வாங்கிட்டு வந்து டேஸ்ட் பார்க்கலாம். கடை ஓடி போய் கடைக்கு முன்னாடி நின்று பையா இந்த மசால் பூரி அப்படின்னு ஆர்டர் பண்ணி அங்க இருக்கிற பூரியோட வெரைட்டி எல்லாம் என்னென்ன ரேட்ல இருக்குன்னு பாத்துட்டு இருக்கும்போதே பையா நீ கேட்ட மசால் பூரி இந்த தயிர் ஊத்தி கையில கொடுத்துட்டாரு. பக்காவான மசால் பூரி தயிர் எல்லாம் ஊத்தி வாங்கியாச்சு. எந்த பானிபூரி கிடையாது, மசாலா பூரியில தயிர் ஊத்தி பாத்துருக்கீங்களா? ஆனா இந்த கடையில ஊத்தி தருவாங்க. டேஸ்ட் அந்த அளவுக்கு செம்மையா இருக்கும். என்ன ஒரே ஒரு பிரச்சனைனா உட்காந்து சாப்பிட இடம் இல்லைங்க. கடையில உட்காந்து சாப்பிடுவோம். கையேந்தி பவன் பிளஸ் கட்டுத்தர சாப்பாடு. கையேந்தி பவன் இந்த மாதிரி வாங்கிட்டு வந்து கட்டாந்தரையில உட்காந்து நீங்க சாப்பிட்டுருக்கீங்களா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. மசாலா மட்டுமே செம டேஸ்ட் ஆகுது. அந்த மசாலாவோட அவங்க கொடுத்த தயிரை கலந்து சாப்பிடும்போது இன்னும் வேற லெவல்ல டேஸ்டா இருந்தது. எனக்கு உட்காந்து சாப்பிட சேர் டேபிள் வேணும், வாயை துடைக்க டிஷ்யூ வேணுங்கிறவங்களுக்கு இந்த கடை செட் ஆகாது. அதையும் மீறி எனக்கு டேஸ்ட் தான்ப்பா முக்கியம், நான் அந்த கடைக்கு போறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி வர்றவங்க ஒரு 5 மணில இருந்து 6 மணிக்குள்ள வந்துருங்க. ஏன்னா அதுக்கு மேல போனீங்கன்னா கூட்டம் அதிகமாயிடும். சில சமயம் நீங்க ஆர்டர் கொடுக்குற பூரி இல்லன்னே சொல்லிடுவாங்க. வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி இருக்குன்னு.